எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் அதைத்தான் சொல்லுவான். நீ உபவாசம் பண்ணி தான் உனக்கு அல்சர் வந்தது, நீ ஊழியம் செய்து உனக்கு உடம்பு பிரச்சனை, நீ கத்தரை தேட உனக்கு சோதனை, நீ ஜபிக்காம இருந்து பார், நீ பைபிள் வாசிக்காம இருந்து பார், ஒரு பிரச்சனையும் பெறாது சொல்லுவான். இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஜபிச்சு கொண்டா இருக்கிறான். எப்படி இருக்காங்க பார் சொல்லுவான். உண்ட பக்கத்தை விட்ட பார், உண்ட முன் விட்ட பார், சேர்த்துக்காரங்களா இல்லத்தானே? எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க, அவங்க நல்லா இருக்க இல்லையா சொல்லுவான். நீ மட்டும் என்ன பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், உதெல்லாம் பழங்காலத்து கதை, உத விட்டுடு என்று சொல்லுவான். நீ சொல்ல வேண்டும், என்னை நேசிக்கிற என் தெய்வத்துக்காக என் ஜீவனையும் அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிசாசின் வஞ்சக பாசம். ஆமென். இந்த வஞ்சக பாசத்தினாலே பிசாசு நமக்கு தருகிற ரெண்டு காரியங்கள். முதலாவது, அவன் எங்களுக்கு என்ன தருகிறான்? செல்வாக்கு தருகிறான், பணம் தருகிறான், பொருள் தருகிறான். பிசாசானவன் வஞ்சக பாசத்தை காட்டி நமக்கு என்ன உயர்வு வேணுமோ, என்ன பணம் வேணுமோ, என்ன பொருள் வேணுமோ அதையெல்லாம் தருகிறான். ஆனால் ஒரு கையால தந்துட்டு மறு கையால் என்ன செய்கிறான்? உண்மையான சந்தோஷத்தை, குடும்ப மகிழ்ச்சியை, குடும்ப ஆசீர்வாதத்தை அவன் பறிக்கிறான். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு வச்சவனாக, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சவனாக, தன் தகப்பனையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு ஒரு விசுவாச பிரயாணத்தை ஆபிரகாம் தொடங்கினான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரில் அன்பு வச்சு இந்த விசுவாச பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லி சொல்லி அல்லேலூயா சொல்லி சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த விசுவாச பிரயாணத்தை அவன் செய்யும் பொழுது, இந்த விசுவாச ஓட்டத்தை அவன் ஓடும் பொழுது, அதே அதிகாரத்தில் பிசாசு அவனுக்கு பாசம் காட்டுகிறான். படி ஐயா, உழைக்கணும், வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் வேலை செய்துட்டு வீட்டை வந்திறங்கினார். புருஷன் இன்னொரு குசினியை வச்சு கொண்டிருப்பான். ஓகே ஓகே, 5 லட்சம் காசு கொண்டு வந்துட்டீங்க, 5 பவுன் நகை கொண்டு வந்துட்டீங்க, வீட்டு கடன் எல்லாம் கட்டிட்டீங்க. எங்க சிஸ்டர் புருஷன்? அவர் இன்னொரு பொம்பளையோட ஓடிட்டார். எது எது முக்கியம்? பணம் பொருளா, உண்மையான பாசமா? எது உண்மையான பாசம்? சொல்லுங்களேன். பழம் தண்ணிய குடிச்சாலும் புருஷனும் மனுஷியுமா குடிக்கிற அன்புக்கு ஒரு அன்பு ஈடாகாது, இணை ஆகாது. தேவகுமாரனை உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். என்ன கவனிங்க, பைபிளை பாருங்க. உயர்ந்த மலையில கொண்டு போயிட்டு இந்த பிசாசு என்ன செய்கிறான்? உலகத்தின் எல்லாவற்றையும் காட்டுகிறான். என்ன காட்டுகிறான்? உடுப்ப காட்டுகிறான், நல்ல உணவுகளை காட்டுகிறான், நல்ல வாகனங்களை காட்டுகிறான், வீடு வாசல்களை காட்டுகிறான், நகை நட்டுகளை காட்டுகிறான். எல்லாத்தையும் காட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்ல, என்ன கவனிங்க, இது எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன். சொல்லுங்க, எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். யாரு யாரு யாரு? சாத்தான். நாங்க நிக்கிற எல்லாம் கொடுக்கிறது ஆண்டவர் இல்லையாப்பா, எல்லாம் கொடுக்கிறது பிசாசு. இயேசுவே எல்லாம் தர்றான். ஆனா ஒன்று மட்டும் செய்யணும். இயேசு என்ன செய்யணும்? என்ற காலை விழுந்து வணங்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை விட யாரையும் நாங்க ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. நகைகளுக்காக, பொன்களுக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக கடவுளை விட்டு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால். தேவ பிள்ளையே, 3.5 மணி நேரம் அந்தரமான சிலுவையில தண்ணீர் தாகத்தோட உன்னையும் என்னையும் நினைத்து சிலுவையில கதறினாரே.
அந்த அழைப்பு என்ன? அந்த பாசம் என்ன? ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? நான் எல்லாம் தருவேன், நீ அனுபவிக்கலாம், நீ அனுபவிக்கலாம். இப்படி இருந்து எப்படி அனுபவிக்க போற? இப்ப இதெல்லாம் அனுபவிக்க போறது. பிசாசு எல்லாவற்றையும் காட்டினான், ஆடைகளை காட்டினான், நாங்கள் போட வேண்டிய சண்டிசுகளை காட்டினான், நகநட்டுகளை காட்டினான், சைக்கிள்கள் வாகனங்களை காட்டினான், வீடு வளவுகளை காட்டினான், மதில் போட்ட காணிகளை காட்டினான், வயல்கள் வரம்புகளை காட்டினான். ஆனா எல்லாவற்றையும் காட்டிவிட்டு அவன் என்ன சொன்னான்? நீ சபைக்கு போக கூடாது, திருவிருந்து எடுக்க கூடாது, ஆவியில நிறையக்கூடாது. இதுதான் பிசாசுடைய வேலை. சேர்ச்சுக்கு போனாலும் ஜபிக்காத, சேர்ச்சுக்கு போன பிரசங்கத்தை கேட்காத, அசுமடக்கா நில்லு. இயேசு என்ன கொடுக்கிறார்? இன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்னத்தை கொடுக்கிறான்? நாளைக்கு உனக்கு தேவையை கொடுத்துட்டு இந்தியன் சந்தோஷத்தை பறிக்கிறான். இயேசு இன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவனை போல சாமர்த்திய வீடு செய்ய வேணும், மற்றவனை போல பிறந்த நாள் செய்ய வேணும் என்று பிசாசு ஆசை காட்டி லோன் எடு, கடன் எடு சொல்லி போட்டு வாழ்நாளெல்லாம் உன்னை சிறை கைதியா வைப்பார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? 5 பேர் என்றாலும் 10 பேர் என்றாலும் பாஸ்டருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு சுருக்கமா செய், சந்தோஷமாக வாழு. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவன் கார் எடுத்துட்டான், மற்றவன் ஆட்டோ எடுத்துட்டான், மற்றவன் புதுச்சாரி போடுறான், மற்றவன் வயல் காணி வேண்டுட்டான், நீயும் லோன் எடுத்து வேண்டும் பிசாசு சொல்லுவான். இயேசு சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த ஒரு அடி துண்டு போதுமானது. இதை நான் ஆசீர்வதிப்பேன், இதை நான் ஆசீர்வதிப்பேன், இதை நான் நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைக்காக நீ கவலைப்படாத. ஐயோ, ஒரு பவுன் 2,20,000. அல்லேலூயா. நாளைக்கு 4 லட்சம் வந்துடுமாம். ஐயா, 4 லட்சம் வந்தான, 10 லட்சம் வந்தான. இயேசு இன்றைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுப்பார்.